வணக்கம். சமீபத்தில கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வரா டி.கே. சிவகுமார் பதவியேற்றாரு. ஆரம்பத்தில காங்கிரஸினுடைய ஆட்சி வந்த உடனே சித்தராமையா, டி.கே. சிவகுமார் 2 பேர்ல யார் முதல்வரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருந்தது. சித்தராமையா முதல் 2 1/2 வருஷம் இருப்பார். அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு டி.கே. சிவகுமார் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டாலுமே 2 1/2 வருஷத்தை தாண்டியும் சித்தராமையாவே தொடர்ந்து இருந்தாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல போர்க்கொடிலாம் தூக்கி 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டி.கே. சிவகுமார் முதல்வர் பதவியை அடைந்திருக்கிறாரு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அங்க தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த நேரத்துல தற்பொழுதைய சிச்சுவேஷன்ல கர்நாடகா மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார் டேட்டா ஓட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தலுக்கு முந்தைய அப்படின்னு சொல்றத விட இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். கர்நாடகாவை பொறுத்த மட்டும் மொத்தமா 224 சட்டமன்ற தொகுதிகள், 113 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். தற்பொழுது 141 இடங்களை வெற்றி பெற்று இண்டி கூட்டணி காங்கிரஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு டேட்ல கர்நாடகாவில் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பார் டேட்டா ஓட் இந்தியா அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். முதலாவது வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏல பிஜேபி 40% வாக்கையும் ஜேடிஎஸ் 9% வாக்கையும் பெறுவார்கள். ஓவராலா என்டிஏ 49% வாக்கையும் காங்கிரஸ் 47% வாக்கையும் மற்றவர்கள் 4% வாக்கையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா மாறும் பொழுது பிஜேபி 98 இடங்கள், ஜேடிஎஸ் 27 இடங்கள், 2 பேரும் சேர்ந்து 125 இடங்கள், காங்கிரஸ் 98 இடங்கள், மற்றவர்கள் 1 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா அங்க பிஜேபி அண்ட் ஜேடிஎஸ் அடங்கிய என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா காங்கிரஸ் 98 இடங்கள்லையும் என்டிஏ 125 இடங்கள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார் டேட்டா ஓட் இந்தியா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.